மார்னிங் டு ஆல். முன்ன கிளாஸில் நம்ம என்ன டாபிக் பார்த்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது ட்ரிப்ட் வெலாசிட்டி. ட்ரிப்ட் வெலாசிட்டி அப்படின்னா என்ன? ட்ரிப்ட் வெலாசிட்டி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எலக்ட்ரானுடைய ஆவரேஜ் வெலாசிட்டி, சரியா? அதுதான் நம்ம ட்ரிப்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி முன்ன கிளாஸில் நம்ம வந்து பார்த்தோம். இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து என்ன அப்படின்னா ஓம்ஸ் லா, சரியா? ஓம்ஸ் லானா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓம்ஸ் லா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ். 2 மார்க்கு 5 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. 2 மார்க்கு 5 மார்க்கில் கேட்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் ஓம்ஸ் லா, சரியா? இப்போ நம்ம வந்து ஓம்ஸ் லாவை 10th நம்ம வந்து படிச்சிருப்போம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா V = IR, சரியா? இதில் வந்து Vங்கிறது வந்து என்ன அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் ஆர் வோல்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐங்கிறது கரண்ட்டு, ஆருங்கிறது அந்த மெட்டீரியலுடைய ரெசிஸ்டன்ஸ், சரியா? இதுதான் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? இதை வந்து நம்ம டெரைவ் பண்ணணும். எப்படி டெரைவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பாருங்க. இதுக்கு டெஃபினிஷன் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டக்டரில் கரண்ட் வந்துட்டு ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கரண்ட் வந்துட்டு ஐங்கிறது கரண்ட் தானே, இந்த கரண்ட் வந்துட்டு பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும், சரியா? அண்டு ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஏன்னா ஆர் இந்த சைடு வந்துடும் இல்லையா? ஸோ இதுதான் நம்ம ஓம்ஸ் லா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது கரண்ட் வந்துட்டு பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட்டுக்கு டைரெக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படிங்கிறது. இந்த கரண்ட் வந்துட்டு பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட்டுக்கு டைரெக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஓம்ஸ் லா. அது வந்து நம்ம இப்போ டெரைவ் பண்ணோம், சரியா? இதுக்கு முன்னாடி கரண்ட் டென்சிட்டி J = சிக்மா, இது பேர் சிக்மா. ஈனா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு அர்த்தம். J = சிக்மா இ. இந்த ஃபார்முலா இருந்து தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஓம்ஸ் லாவை வந்துட்டு நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். எப்படி டெரைவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம், சரியா? சிக்மாங்கிறது என்னது? கண்டக்டிவிட்டி. கண்டக்டிவிட்டி, சரி. இப்போது நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டக்டர் வந்து எடுத்துக்கிறோம், சரியா? இதான் வந்து ஒரு கண்டக்டர். இது வந்து ஒரு கண்டக்டர் மெட்டீரியல். இந்த மெட்டீரியலில் என்ன செய்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணுறோம். ஒயர் மூலமாக பேட்டரி வந்துட்டு கனெக்ட் பண்ணுறோம். பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா கரண்ட் வந்துட்டு கண்டிப்பாக ஃப்ளோ ஆகும், சரியா? ஒயர் மூலமாக கரண்ட் வந்துட்டு ஃப்ளோ ஆகி இதில் வந்து என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியலில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துட்டு ஃபார்ம் ஆகும், சரியா? என்ன ஃபார்ம் ஆகுது? எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஈங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு. இங்கே பேட்டரியினுடைய பொட்டன்ஷியல் வந்துட்டு பி. இப்போது எந்த அளவுக்கு வந்து பொட்டன்ஷியல் இருக்கோ அந்த அளவுக்கு வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துட்டு ஃபார்ம் ஆகும், சரியா? இதுவும் இதுவும் எப்படி இருக்கும்? ரெண்டும் வந்துட்டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல், சரியா? அப்போது இ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் வி அப்படின்னு சொல்லி நாம் எழுதலாம். ஓகே, இப்போ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஈக்குவல்டானா நியர் கம் ஒன் கான்ஸ்டன்ட் வேல்யூ. நியர் கம் ஒன் கான்ஸ்டன்ட் வேல்யூ அது என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. அது வந்துட்டு எல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். எல்லுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டக்டர்னுடைய லென்த்து, ஏங்கிறது கிராஸ் செக்ஷனல் ஆஃப் ஏரியா. இந்த கண்டக்டர்னுடைய ஏரியா தான் வந்துட்டு ஏ அப்படின்னு நாம் சொல்லுவோம், சரியா? இதுலேருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பாரு. இதை வந்து நம்ம மாற்றி எழுதிக்கலாம். இதை மாற்றி எழுதிக்கலாம், சரியா? மாற்றி எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஈயா. அப்போ வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ வருது, அது எல் இ. இப்போ நமக்கு இ மட்டும் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி பை எல் இந்த சைடு போனால் டிவைட் ஆகிடும். இது வந்துட்டு ஈக்குவேஷன் 1.
நமக்கு கரண்ட் டென்சிட்டி ஃபார்முலா தெரியும். J is equal to I by A. ஏனா கிராஸ் செக்ஷனல் ஆஃப் ஏரியா, ஐனா வந்துட்டு கரண்ட், ஜேனா கரண்ட் டென்சிட்டி. வெரி இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடியது. கரண்ட் டென்சிட்டி அப்படின்னா the current flowing throughout per unit cross sectional area of conductor is called current density. 1 மார்க்ல வந்து கண்டிப்பா கேட்பாங்க. இது வந்து இதனோட யூனிட் என்ன, கரண்டோட யூனிட் வந்து என்னது, ஆம்பியர். ஏரியாவோட யூனிட் மீட்டர் ஸ்கொயர். அப்போ வந்து ஆம்பியர் per மீட்டர் ஸ்கொயர். இதான் வந்து அதனுடைய யூனிட். 1 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. வேறு மாதிரி எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆம்பியர் மீட்டர் பவர் -2 கரண்ட் டென்சிட்டியோட யூனிட். சரியா? இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் J is equal to சிக்மா E அப்படின்னு சொல்லி சே G equal to I by A. இதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அப்போ வந்து என்ன வருது, I by A சீக்வல் டு சிக்மா அப்படியே போட்டுங்க. ஈயோட வேல்யூ இருக்கு இல்லையா, இதை தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணால் V by L. ஓகே, இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பாருங்க, B வேணும் இல்லையா. அப்போ வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இது இங்கே போயிடும். I L சிக்மா கீழே வந்துடும், சிக்மா A சீக்வல் டு V. சரியா? இப்போ இதை மாற்றி எழுதுகிறோம் அந்த ஈக்குவேஷனை. V சீக்வல் டு I by L டிவைடட் பை சிக்மா A. இப்போ இதை நம்ம எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க, R அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்போ R equal to L by sigma A. சரியா? இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இதில் வந்து சிக்மானா என்ன, கண்டக்டிவிட்டி, எல்லுனா லென்த்து, ஏரியா A, திஸ் இஸ் என்னது கான்ஸ்டன்ட். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெட்டரும் வந்து நமக்கு கிளியராக தெரியும் என்னங்கிறது. அப்போ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க, இங்கே போடுங்க. அப்போ B equal to L by sigma A க்கு பதிலாக என்ன போடலாம், R. சரியா? இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்துருச்சா, இதுதான் வந்துட்டு என்னது, ஓம்ஸ் லா. சரியா? இப்போ உங்களுக்கு தெரியும் ஈக்குவல் டு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஆனால் பாருங்க கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து R வந்துட்டு போயிடும். அப்போ வந்து I. இப்போ வந்து the steady current flowing through the conductor is directly proportional to potential difference between them. This is Ohm's law. இதுதான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா Ohm's law அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரியா? இதிலிருந்து நம்ம ரெசிஸ்டன்ஸை எப்படி நம்ம கொண்டுகிட்டு வர்றது, ரெசிஸ்டன்ஸை வந்து எப்படி கொண்டுகிட்டு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, R மட்டும் வேணும் அப்படின்னா ஐ கீழே கொண்டு போயிருங்க. அப்போ B by I. சரியா? இதுதான் வந்து என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ். இப்போ ரெசிஸ்டன்ஸ் இஸ் டிஃபைன்ட் as the ratio of potential different to current flowing through the conductor is called resistance. இது தான் வந்து 2 மார்க்கில் அடிக்கடி கேட்கக்கூடியது. இதனோட யூனிட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓம். 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க யூனிட்டை. சரியா? 1 மார்க்கில் அடிக்கடிக்கு கேட்கக்கூடியது ரெசிஸ்டன்ஸோட யூனிட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, இந்த ஓம்ஸ் லாவில் 2 ரீசனாக வந்து பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா ஓமிக் ரீஜியன், நான் ஓமிக் ரீஜியன். இப்போ ஆல்ரெடி ஓம்ஸ் லாலாம் உனக்கு தெரியும், V டைரக்ட்லி ப்ரொபோஷனல் I அப்படிங்கிறது. இதில் டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா V வேல்யூ அதிகமானால் பொட்டன்ஷியல் கரண்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிகமாகும் அப்படிங்கிறது, அதான் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இப்போ வந்து வோல்டேஜ் வந்து நம்ம என்ன செய்கிறோம், எக்ஸ் ஆக்சிஸில் வந்துட்டு எடுத்துக்கிறோம், ஒய் ஆக்சிஸில் வந்துட்டு நம்ம கரண்ட்டை வந்து எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு நம்ம கிராஃப் வந்துட்டு ட்ரா பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆக கரண்ட்டு வந்து என்ன பண்ணோம், இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும்.
இப்படி கரண்ட்டும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு வோல்டேஜும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போணுச்சு அப்படின்னா அதை தான் வந்து நம்ம ஓமிக் ரீஜியன் அப்படின்னு நாம் சொல்லுவோம். அப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்குது, ஸ்ட்ரெயிட் லைன் வந்துட்டு கிடைக்குது. இப்போ எந்த மெட்டீரியலில் வந்து கரண்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது பொட்டன்ஷியல் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அது வந்து நம்ம ஓமிக் மெட்டீரியல் அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரியா? பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் கண்டக்டர்லாம் வந்துட்டு கரண்ட் இன்க்ரீஸ் ஆனால் பொட்டன்ஷியலில் வந்துட்டு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். சரியா? நான் ஓமிக் ரீஜியன் அப்படின்னா என்னன்னா, சில மெட்டீரியல்லாம் நான் ஓமிக் ரீஜியன்ஸ் வந்து உபயோகப்பட்டு இருக்கும். சரியா? இப்போ அந்த டயோடுலாம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜெர்மானியம், சிலிக்கான், செமிகண்டக்டர் மெட்டீரியல் எல்லாமே வந்து நான் ஓமிக் ரீஜியன் அப்படி உபயோகப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாருங்கள், பொட்டன்ஷியலில் வந்துட்டு நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கிறோம், கரண்ட் வந்துட்டு ஒய் ஆக்சிஸில் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது பொட்டன்ஷியல் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுறோம், இன்க்ரீஸ் பண்ண என்ன பண்ணுது, கரண்ட்டு வந்துட்டு அப்படியே கான்ஸ்டண்ட்டாக வருது. கான்ஸ்டண்ட்டாக வந்துட்டு ஒரு பர்டிகுலர் வோல்டேஜில் மட்டும் திடீர்னு வந்து கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? ஸோ இதுதான் வந்து நான் ஓமிக் அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஏன்னா பொட்டன்ஷியல் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது கரண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து திடீர்னு வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுதான் வந்து நான் ஓமிக் ரீஜியன்ஸ் அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஜெர்மானியம், சிலிக்கான், டயோடு ஒபே ஆன் நான் ஓமிக் ரீஜியன், கண்டக்டர் ஒபே ஆன் ஓமிக் ரீஜியன் அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரியா? இதான் ஓம்ஸ் லா டாபிக். நெக்ஸ்ட் டாபிக் ரெசிஸ்டிவிட்டி. அதை எப்படி நம்ம டினோட் பண்ணோம் அப்படின்னா ரோ, பின்னு சொல்லக்கூடாது, இது வந்து ரோ. சரியா? பின்னா இதான் பி. சரியா? இது வந்து ரோ. இப்படி ஸ்மால் லெட்டரில் போடுற மாதிரி இப்படி போட்டு 0 போட்டு கீழே இப்படி இழுக்கணும். ஓகே, சரி. ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். R = L by sigma A. சரியா? இந்த ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும். இதை வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்லி வச்சுங்க. இதில் எல்லுங்கிறது கண்டக்டருடைய லென்த்து, ஏங்கிறது ஏரியா, ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து நம்ம டினோட் பண்ணுறோம். சிக்மாங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டக்டிவிட்டி. சரியா? இது வந்து என்னது, கண்டக்டிவிட்டி அப்படின்னு நாம் சொல்லுவோம். கண்டக்டிவிட்டி 1 மார்க்கில் கேட்பாங்க. கண்டக்டிவிட்டி உட யூனிட் என்ன, கண்டக்டிவிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கண்டக்டிவிட்டி அப்படின்னா the reciprocal of resistivity is called conductivity. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, அதாவது கண்டக்டிவிட்டி அப்படின்னா என்ன லெட்டரால் டினோட் பண்ணுறோம், சிக்மா = 1/ρ. சரியா? இப்போ the reciprocal 1/னாவே reciprocal, the reciprocal of resistivity is called conductivity. இப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், இந்த ஈக்குவேஷனை மாடிஃபிகேஷன் பண்ணி எப்படி எழுதலாம்னா R = L by A into 1/σ அப்படின்னு சொல்லி எழுதலாமா? இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம சிக்மா கால்குலேட் பண்ணலாம். இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ வந்து ரோ இந்த சைடு போயிடும். இப்போ ரோ = 1/σ. சரியா? அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோ அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சரியா? சப்ஸ்டியூட் பண்ணலாமா இந்த இடத்துல? அப்போ R = என்ன வருது, L by A ரோ. இந்த இடத்துல என்ன போடலாம், ரோ அப்படின்னு சொல்லி போடலாம். அப்போ என்ன கிடைக்குது நமக்கு, R = rho L by A. சரியா? இதுல இருந்து நமக்கு ரெசிஸ்டிவிட்டி வேணும் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. RA divided by L = rho. சரியா? இதான் வந்து ரெசிஸ்டிவிட்டிக்கான ஃபார்முலா. இதில் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா யூனிட் வந்து கால்குலேட் பண்ணணும். எப்படி யூனிட் வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பாரு. இப்போ ரெசிஸ்டன்ஸோட யூனிட் வந்து உங்களுக்கு தெரியும், என்னது, ஓம். ஏரியாவோட யூனிட்டு மீட்டர் ஸ்கொயர், லென்த்தோட யூனிட்டு மீட்டர். ரோ மீட்டர் கேன்சல் ஆகிடும். அப்போ ஓம் மீட்டர். இதுதான் வந்து ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட். சரியா?
அடுத்தது இந்த ஏரியா வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். 1 மீட்டர் ஸ்கொயராக இருக்குது, ஒரு யூனிட் 1 மீட்டர் ஸ்கொயர். லென்த்து வந்து 1 மீட்டர் பர் யூனிட். ஸோ இதை எடுத்து நம்ம அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குது? ஆர் இன்ட்டு 1 ஏ இருக்க வேண்டிய இடத்துல என்ன போடணும்? 1 போடணும். எல் இருக்க வேண்டிய இடத்துல 1 போடணும். சீக்குவல் டு ரோவா? அப்போ ஆர் சீக்குவல் டு ரோ. சரியா? அப்போ வந்து இந்த ரெசிஸ்டிவிட்டி எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆருக்கு ஈக்குவலாக இருக்குது, ரெசிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ரெசிஸ்டிவிட்டி இஸ் டிஃபைன்ட் as the resistance offered to current flow by conductor having unit length of area of cross section. This is resistivity. 2 மார்க்கில் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லி, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் கண்டக்டிவிட்டியோட யூனிட் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அது எப்படின்னு சொல்லி பாருங்க. ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட் என்ன சொல்லியிருக்கிறோம்? ஓம் மீட்டரா. இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா மேலே கொண்டு போயிடணும். மேலே போணுச்சுன்னா இன்வர்ஸ் ஆகிடும். ஓம் இன்வர்ஸ் மீட்டர் பவர் -1. ஸோ இதுதான் வந்து இதனுடைய யூனிட், கண்டக்டிவிட்டியோட யூனிட். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் டெம்பரேச்சர் டிபெண்ட் ஆன் ரெசிஸ்டிவிட்டி. அதாவது டெம்பரேச்சர்ஸ் வந்து எப்படி ரெசிஸ்டிவிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னா உனக்கு தெரியும், அதாவது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா கரண்ட் போகாமல் தடுக்கக்கூடியது. ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் கரண்ட் வந்து ப்ரிவெண்ட் ஆகும். தடை தான் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நாம் சொல்லுவோம். அதை தான் நம்ம வந்து ரெசிஸ்டிவிட்டின்னு நம்ம இன்னொரு நேமில் கால் பண்ணுறோம். சரியா? இப்போது இந்த டெம்பரேச்சர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் மெட்டீரியலினுடைய ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். த டெம்பரேச்சர்ஸ் ஆஃப் மெட்டீரியல் டிபெண்ட் ஆன் ரெசிஸ்டிவிட்டி. சரியா? இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணுறோம், நல்லா ஹீட் பண்ணுறோம். என்ன ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம்? ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். இப்போ கண்டக்டர் வந்துட்டு நாம் எடுத்துக்கிறோம், காப்பர் வந்து நாம் எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது? நல்லா ஹீட் ஆக அதாவது டெம்பரேச்சர் அதிகமாகுது. டெம்பரேச்சர்ஸ் அதிகமாகும் போது இந்த கண்டக்டர்னுடைய ரெசிஸ்டிவிட்டியும் வந்து அதிகமாகுது. எதுக்கு? கண்டக்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இருக்கும் அப்படின்னு பாருங்கள். கண்டக்டருக்கு அதாவது பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இருக்கும். ஏன்னா அதாவது ரெசிஸ்டிவிட்டி கரண்ட் அதாவது டெம்பரேச்சர்ஸ் பொறுத்து இன்க்ரீஸ் ஆனால் அது வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரியா? அடுத்தது இன்னொரு மெட்டீரியல் நாம் வந்து எடுத்துக்கிறோம். என்னது? செமிகண்டக்டர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிலிக்கான், ஜெர்மானியம், இது எல்லாமே செமிகண்டக்டர் தான். இது எடுத்து நம்ம வந்து ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணோம் அப்படின்னா டெம்பரேச்சர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. டெம்பரேச்சர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ரெசிஸ்டிவிட்டி வந்து என்ன பண்ணுது? டிக்ரீஸ் ஆகுது. இன்சுலேட்டர்லேயும் அப்படி தான் இருக்கும். இன்சுலேட்டர் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வுட்டு, இதெல்லாம் வந்து நம்ம என்னது வுட்டு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டர். சரியா? இந்த மாதிரி மெட்டீரியலை வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டு நல்லா வந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். இதில் வந்து ரெசிஸ்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க். அதாவது ரெசிஸ்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆனால் அது பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு நாம் சொல்லுவோம். ரெசிஸ்டிவிட்டி வந்து டிக்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு நாம் சொல்லுவோம். அது எந்த லெட்டரால் நம்ம டினோட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பா. டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டை வந்துட்டு இதால் டினோட் பண்ணோம், ஆல்பாங்கிற லெட்டரால் டினோட் பண்ணோம். நெகட்டிவ். எதுக்கு? 1 மார்க்கில் கேட்கக்கூடியது இன்சுலேட்டர், செமிகண்டக்டர். சரியா? 1 மார்க்கில் அடிக்கடிக்கு கேட்பாங்க. இப்போ நம்ம வந்து
டெம்பரேச்சர் கோபிசன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். டெம்பரேச்சர் கோபிசன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. அதாவது ஆர்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஆருங்கிறது ரெசிஸ்டன்ஸ், அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ரெசிஸ்டிவிட்டிக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும், ரோக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ரோன்னு எடுத்துக்கலாம், நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அதனால் ரோ டி ஈக்குவல் டு ரோ நாட் ஆல்பா டி மைனஸ் 1 rho t is equal to 1 plus alpha t minus t naught. சரியா? rho t is equal to rho naught of 1 plus alpha of t minus t naught. ஸோ இதுதான் வந்து இந்த ரெசிஸ்டிவிட்டிக்கான ஃபார்முலா. சரியா? இப்போ இதில் இருந்தால் நம்ம டெம்பரேச்சர் கோபிசன்ட் வந்துட்டு நம்ம கொண்டுகிட்டு வரணும். எப்படி கொண்டுகிட்டு வர்றது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது வந்து இப்போ வந்து ரோட்டி அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து நல்லா ஹீட் பண்ணுறோம், 1 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வந்துட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், ஹீட் பண்ணுறேன். அப்போது ஹீட் ஆகும்போது கண்டிப்பாக ரெசிஸ்டிவிட்டி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அந்த 1 டிகிரி செல்சியஸில் தான் ரெசிஸ்டிவிட்டி வந்து என்ன அப்படின்னா ரோடி அப்படின்னு நாம் சொல்லுவோம். ரோ நாட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த கண்டக்டரை வந்து ஹீட் பண்ணல, அப்போ வந்து ஹீட் பண்ணாத போது அந்த மெட்டீரியலினுடைய ரெசிஸ்டிவிட்டி தான் என்ன அப்படின்னா ரோ நாட். சரியா? டி நாட்டுங்கிறது என்னது, 0 டிகிரி செல்சியஸில் டெம்பரேச்சர். டீங்கிறது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர். இது இப்போ வந்து ஹையஸ்ட் டெம்பரேச்சர்லேருந்து லோயஸ்ட் டெம்பரேச்சரை சப்ராக்ட் பண்ணமா தான் நமக்கு டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட்டை வந்துட்டு நமக்கு கிடைக்கும். சரியா? இந்த ஃபார்முலாவில் இருந்து தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டெம்பரேச்சர் கோபிசன்ட் ஆல்பா வேல்யூ கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இது அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது, ரோட்டி சீக்குவல் டு ரோ நாட் ப்ளஸ் ரோ நாட் ஆல்பா டி மைனஸ் டி நாட். சரியா? இப்போ இது இந்த சைடு கொண்டு வாங்க. ப்ளஸ் வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போனால் என்னவா மாறும், கண்டிப்பாக மைனஸ் ஆகிடும். அப்போ ரோட்டி minus rho naught is equal to rho naught alpha t minus t naught. நமக்கு ஆல்பா வேல்யூ தானே வேணும், மீதி வந்து இந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்போ என்ன கிடைக்கும், ஆல்பா is equal to rho t minus rho naught divided by rho naught t minus t naught. இது எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது சேஞ்ச் இன் ரெசிஸ்டிவிட்டி வந்து நம்ம எழுதலாம். எப்படி எழுதலாம், சேஞ்சுனாவே டெல், ஸ்மால் சேஞ்சஸ் டெல் அப்படின்னு அர்த்தம். டெல் ரோ டிவைடட் பை ரோ நாட் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், ஸ்மால் சேஞ்ச் இன் டெம்பரேச்சரை எப்படி எழுதலாம், டெல் டி. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா, அதாவது ரெசிஸ்டிவிட்டியை பேஸ் பண்ணி டெம்பரேச்சர் கோபிசன்ட்டுக்கான ஃபார்முலா அது. சரியா? இப்போ டெம்பரேச்சர் கோபிசன்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது தி ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் ரெசிஸ்டிவிட்டி டு ரெசிஸ்டிவிட்டி அட் 0 டிகிரி செல்சியஸ். திஸ் இஸ் டெம்பரேச்சர் கோபிசன்ட் அப்படின்னு நாம் சொல்லுவோம். அதாவது டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணும்பொழுது ரெசிஸ்டிவிட்டி வந்து 1 டிகிரி அளவுக்கு டெம்பரேச்சர்ஸ் வந்து ரைஸ் பண்ணுறோம், ரெசிஸ்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும், அதாவது 2 ஈக்குவல் அப்படிங்கிறதுனால 1 ஓம் மீட்டர் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 1 ஓம் மீட்டர் அளவுக்கு ரெசிஸ்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிக்குது. அதுக்கும் 0 டிகிரி செல்சியஸில் டெம்பரேச்சர் இருக்கும்போது ரெசிஸ்டிவிட்டிக்கும் உள்ள அந்த ரேஷியோவை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெம்பரேச்சர் கோபிசன்ட் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஸோ இது வந்து கண்டக்டருக்கு வந்து கண்டிப்பாக வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும், செமிகண்டக்டருக்கு வந்து கண்டிப்பாக குறையும். சரியா? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ்.